श्रीमान वेंकटनाथार्य कवितार्केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। श्री विष्णु पुराणम अंशम 1 13வது அத்தியாயம் ரிது சக்கரவர்த்தியின் சரிதம். 12வது அத்தியாயத்தில் பராசர மகரிஷி துருவனுடைய சரிதத்தை அருளிச் செய்தார். இந்த அத்தியாயத்தில் துருவனுடைய வம்ச பரம்பரையை அருளிச் செய்கின்றார். ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவருளினால் மிக உன்னதமான ஸ்தானத்தை அடைந்து தன் விருப்பத்தை முழுமையாக பெற்ற துருவன் சம்பு என்பவளை திருமணம் செய்து கொண்டு அவளிடத்தில் சிருஷ்டி, பவ்யன் ஆகிய 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். இவர்களில் சிருஷ்டி என்பவன் சுச்சாயை என்கின்ற பத்தினியிடத்தில் ருபு, ரிபுஞ்சயன், விப்ரன், விருகலன், விருகதேஜஸ் ஆகிய 5 பிள்ளைகளை பெற்றான். இவர்கள் அனைவரும் தர்மத்தையே கடைபிடிப்பவர்கள், பாவமற்றவர்கள். அவர்களில் ரிபு என்பவன் பிரகதி என்பவளிடத்தில் சாக்ஷுஷன், சர்வதேஜஸ் என்கின்ற 2 பிள்ளைகளை பெற்றான். சாக்ஷுஷன் வருணனது சந்ததியில் பிறந்தவளும் வீரண பிரஜாபதியின் மகளுமான புஷ்கரணி என்கின்ற பத்தினிடத்தில் 6வது மன்வந்தரத்திற்கு அதிபதியான மனுவை பெற்றாள். தபஸ்விகளில் சிரேஷ்டரான மனுவிற்கு வைராஜன் என்னும் பிரஜாபதியின் பெண்ணான நட்வளா என்கின்ற பத்தினியிடத்தில் தேஜஸ் மிகுந்த 10 புத்திரர்கள் தோன்றினார்கள். அவர்கள் குரு, புரு, சதத்யும்னன், தபஸ்வி, சத்யவான், சுச்சி, அக்னிஷ்டோமன், அதிராத்ரன், சுத்யும்னன், அபிமன்யு ஆவார். குரு என்பவன் அக்னியின் மகளான ஆக்னேயி என்கின்ற மனைவியிடம் அங்கன், சுமனஸ், கியாதி, கிரது, அங்கிரஸ் மற்றும் ஷிபி என்கின்ற தேஜோவான்களான 6 புத்திரர்களை பெற்றான். அங்கன் மிருத்யுவின் புதல்வியான சுனீதை என்பவளை மணந்து அவளுக்கு வேணன் என்பவன் உண்டானான். மிகவும் துஷ்டனான வேணன் இறந்த பிறகு ரிஷிகள் அந்த வேணனுடைய வலதுகரத்தை மக்கட்பேறு வேண்டி கடைந்தார்கள். மகாமுனிவரே, வேணனது வலதுகரத்தை கடையவே அதிலிருந்து வைன்யன் என்கின்ற மன்னன் தோன்றினான். அவனே பிருது என்று அழைக்கப்பட்டான். முன்பொரு சமயம் அவன் மக்களின் நன்மை கருதி பசு வடிவம் கொண்ட பூமியிலிருந்து வேண்டிய வஸ்துக்களை கறந்து கொடுத்தான். இவ்விதம் பராசர மகரிஷி துருவனுடைய வம்ச பரம்பரையை பற்றி கூற மைத்ரேயர் கேட்கின்றார். முனிசிரேஷ்டரே, ரிஷிகள் ஏன் வேணனுடைய கையை கடைய வேண்டும்? அதிலிருந்து வீரம் மிகுந்த பிருத்து எவ்வாறு தோன்றினார்? பராசரர் கூறுகின்றார், முனிவரே, மிருத்யுவன் முதல் மகளான சுனீதை என்பவள் அங்கன் என்கின்ற மன்னனுக்கு பத்தினியானார். அவர்கள் இருவருக்கும் வேணன் என்பவன் பிறந்தான். வேணனுடைய தாய் வழிப்பாட்டன் மிருத்யு. அவனுடைய தோஷத்தினால் வேணன் தீயவனாக இருந்தான். அவன் எப்போது மகரிஷிகளாலே பேரரசனாக முடிசூட்டப்பட்டானோ அப்பொழுதே அந்த அரசன் இவ்வாறு பறையறிவித்தான். பகவான் யக்ஞ புருஷன் நானே அன்றி வேறு எவரும் இல்லை. ஆகவே யாரும் இன்று முதல் எந்த வேள்விகளும் செய்ய வேண்டாம், ஹோமங்கள் செய்ய வேண்டாம், தானங்கள் செய்ய வேண்டாம். என்னை தவிர யாகங்களின் அவிர்வாகத்தை பெறுவதற்கு தகுதி பெற்றவர் யாருள்ளர்? நான் தானே அனைத்திற்கும் தலைவன். இப்படி அவன் அறிவித்ததை கேட்டதும் முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அம்மன்னனிடம் சென்று அவனை நன்கு புகழ்ந்து கொண்டாடி சமாதானமாகவும் இனிமையாகவும் அவனிடம் கூறலானார்கள். ரிஷிகள் கூறுகின்றார்கள், மன்னனே, உனது அரசிற்கும் உனது உடலுக்கும் மற்றும் மக்களுக்கும் நன்மை கருதி நாங்கள் கூறுவதை சற்று கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டட்டும். நாங்கள் தீர்க்கசத்திரம் என்னும் வேள்வியை செய்து வேள்விகளுக்கு தலைவரான ஸ்ரீஹரியை ஆராதிக்கப் போகிறோம். அந்த யாகத்தின் பயனில் 1/6 பங்கு தங்களுக்கும் உண்டு. ஹே மன்னவா, இவ்வாறு வேள்வி செய்வதனால் வேள்வியையே வடிவாக கொண்ட பகவான் ஸ்ரீஹரி மனம் மகிழ்ந்து எங்களோடு உங்களுக்கும் சகல அபீஷ்டங்களையும் அருள்வார். அரசே, எந்த மன்னனுடைய ஆட்சியில் யாகம் முதலிய நற்கர்மங்களினால்
யக்ஞேஸ்வரனான புருஷோத்தமன் பூஜிக்கப்படுகின்றாரோ அந்த மன்னனுக்கு அந்த எம்பெருமான் வேண்டுவன அனைத்தையும் அருளுவான். அவன் விரும்பியதெல்லாம் கிடைக்கும். இப்படி அந்த ரிஷிகள் கூறியவுடன் வேணன் கூறுகின்றான், என்னிலும் வேறாக எவனொருவன் என்னை காட்டிலும் மேலானவன் இந்த உலகத்தில் இருக்கின்றான். என்னால் பூஜிக்க தகுந்தவனும் இந்த உலகத்தில் இருக்கின்றானா? எவனை நீங்கள் வேள்விகளுக்கெல்லாம் தலைவன் என்று மதிக்கின்றீர்களோ அந்த ஹரி யார்? பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான், இந்திரன், யமன், வருணன், குபேரன், வாயு, அக்னி, சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஆகியவர்களும் மற்றுமுள்ள தேவர்களும் மற்றும் சாபம் தரவும் அருள் புரியவும் உடையவர்களான அனைவரும் அரசனுடைய உடலிலேயே இருக்கின்றார்கள். ஆகவே மன்னன் என்பவன் தேவதைகளின் ஸ்வரூபம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஹே அந்தணர்களே, இதையெல்லாம் அறிந்துதான் நான் கட்டளையிட்டேன். ஆகவே என் கட்டளைப்படி நடந்து கொள்ளுங்கள். இதோ பாருங்கள், இனி யாரும் தானம், வேள்வி, ஹோமம் முதலியன எதுவும் செய்ய வேண்டாம். ஹே அந்தணர்களே, பெண்டிர்களுக்கு உண்டான தர்மம் தன் கணவருக்கு பணிவிடை செய்தலே, அதுபோல தாங்களும் என் சொற்படி என் கட்டளைப்படி நடப்பதே பெரிய தர்மமாகும். இவ்வாறு வேணன் கூறியதை கேட்ட மகரிஷிகள், மன்னரே, அறநெறிக்கு குந்தகம் வராமல் இருக்குமாறு கட்டளையிடுங்கள். தர்ம நெறியை கெடுக்காதீர்கள். அகில உலகமும் வேள்விகளிலே ஹோமம் செய்யப்படுகின்ற அவியுணவினால் தான் வளர்கின்றது. இப்படி மகரிஷிகள் பலமுறை எடுத்து கூறியும் பாவமே குடிகொண்டவனாகிய வேணன் அவ்வாறு ஆணை பிறப்பிக்கவில்லை. இதனால் மிகவும் கோபமடைந்த மகரிஷிகள் தங்களுக்குள், இந்த மகாபாவியை கொல்லத்தான் வேண்டும். ஆதி அந்தமில்லாத உலகநாயகரான திருமகள் கேள்வனை நிந்தனை செய்யும் இவன் அரசனாக வீற்றிருக்க தகுதியற்றவனாவான் என்று கூறிய முனிவர்கள் பகவானை நிந்ததை செய்ததால் முதலிலேயே இறந்துபட்ட அம்மன்னனை மந்திரங்களினால் தூய்மைப்படுத்தப்பட்டதாகிய தர்பைகளினால் அடித்தார்கள். அவன் முன்பே சர்வேஸ்வரனான ஸ்ரீ விஷ்ணுவையும் அவரது பெருமைகளை விளக்கும் வேதத்தையும் அவரது திருவாராதனமான வேள்வியையும் நிந்திப்பதாகிய அக்னியினால் கொளுத்தப்பட்டிருந்ததனால் அந்த முனிவர்களின் தர்ப்பங்களினால் அடிபட்ட மாத்திரத்தில் உயிர் போய் கீழே விழுந்தான். அந்தணரே, இது இப்படி இருக்க 4 திசைகளிலும் அதிகமாக துகள்கள் எழும்பின. உடனே முனிவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மக்களை கண்டு, இது என்ன, இவ்வாறு என்ன காரணத்தினால் இப்படி ஒரு புழுதி உண்டாகின்றது என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், முனிவர்களே, தேசத்தில் அரசன் இல்லாததால் அநேக மக்கள் ஒன்றாக கூடி ஆங்காங்கே நுழைந்து பிறருடைய பொருட்களை கொள்ளையடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வாறு ஓடி வருகின்ற அந்த திருடர்களின் கால்கள் பட்ட வேகத்தினால் உண்டான புழுதி கூட்டமே இது என்று கூறினார்கள். இதை கேட்ட முனிவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை செய்து புத்திரனை உண்டாக்க புத்திரன் அற்ற அந்த வேணனுடைய தொடையை கடைந்தார்கள். அந்த தொடையை கடையவே அதிலிருந்து எரிந்து போன கரிக்கட்டையை போல கருப்பான நிறமும் விகாரமான முகமும் குட்டையான உடலுமுடைய ஒரு புருஷன் தோன்றினான். அவ்வாறு தோன்றிய அந்த புருஷன் அம்முனிவர்களை நோக்கி, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்க அந்த அந்தணர்கள் அவனிடம் நிஷீத என்று கூறினார்கள். அதனால் அவன் நிஷாதன் என்று அழைக்கப்பட்டான். இவ்வாறு அவனிடமிருந்து தோன்றிய மக்கள் நிஷாதர்கள், அதாவது வேடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் பாவம் செய்தலையே தொழிலாக கொண்டு விந்தியமலை சாரலில் வசிக்கின்றார்கள். இவ்வாறு அந்த வேணனின் பாவங்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு ஒரு புருஷனாக தோன்றியது. அதனால் வேணனுடைய உடலில் உள்ள பாவமானது அகன்றது. இந்த நிஷாதர்கள் தான் வேணனுடைய பாவத்தை நாசமடைய செய்தவர்கள் ஆவார்கள். அன்று முதல் நிஷாத ஜாதி என்ற ஒரு ஜாதியும் உலகத்தில் தோன்றியது. பிறகு அந்த மகரிஷிகள் வேணனுடைய வலது கையை கடைந்தார்கள். அக்கையில் இருந்து அக்னி போல் ஒளிரும் திவ்ய தேஜஸினால் நாற்புறமும் ஒளி வீசிக்கொண்டு பெரும் வலிமை கொண்ட ஒரு புத்திரன் பிறந்தான். அவனே பிருது சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டார். அவன் பிறந்ததும் ஆகாயத்திலிருந்து ஆஜகவம் என்ற பெயர் கொண்ட முதல் வில்லான சிவதனுசும் திவ்யமான அம்புகளும் கவச்சமும் விழுந்தன. இவ்வாறு அந்த மகாத்மா பிறந்ததால்
அனைத்து ஜீவராசிகளும் மிக்க மகிழ்ச்சி கொண்டன. வேணனும் சத்புத்திரன் உண்டானதால் புத் என்கின்ற நரகத்திலிருந்து நீங்கி ஸ்வர்க்கத்திற்கு சென்றான். மாமன்னனான பிருது சக்கரவர்த்திக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக அனைத்து சமுத்திரங்களும் நதிகளும் தெய்வீகமான ரத்தினங்களையும் நிர்மலமான தீர்த்தங்களையும் கொண்டு வந்து வணங்கி நின்றன. அது சமயம் பிரம்மதேவர் ஆங்கிரஸ் எனப்படும் தேவர்களோடும் தாவரங்கள் ஜங்கமங்கள் எனப்படும் அனைத்து பூதங்களோடும் வந்து வேணனது திருக்குமாரனான பிருது சக்கரவர்த்தியை எல்லா பூமண்டலத்திற்கும் அதிபதியாக பட்டாபிஷேகம் செய்தார். அச்சமயம் பிரம்மதேவர் பிருது சக்கரவர்த்தியினுடைய வலது கையில் உள்ள சக்கரரேகையை கண்டு இவன் ஸ்ரீமன் நாராயணனது அம்சமே ஆவான் என்று நினைத்து பரமானந்தம் அடைந்தார். எவர்களுடைய வலது கரத்திலே ஸ்ரீ விஷ்ணுவின் சின்னமான சக்கரரேகை காணப்படுகின்றதோ அவர்கள் தேவர்களாலும் வெற்றி கொள்ள முடியாத பராக்கிரமசாலிகளாக சக்கரவர்த்திகளுக்கும் சக்கரவர்த்திகளாக விளங்குவார்கள். இவ்வாறு மிகுந்த ஒளி படைத்தவனும் வீரம் மிகுந்தவனும் வேணனது மகனுமான பிருது சக்கரவர்த்தி தர்மமறிந்த சான்றோர்களால் முறைப்படி அனைத்து மன்னர்களுக்கும் மன்னனாய் பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டான். அவனுடைய தந்தையான வேணனது கொடுங்கோலாட்சியால் வரிந்து மெலிந்த மக்கள் இவனுடைய நற்குணங்களாலும் நல்லாட்சியினாலும் மகிழ்ச்சி அடைந்தனர். மக்களை காத்து அவர்களது அன்பை பெற்றதால் அவன் ராஜா என்று அழைக்கப்பட்டான். ராஜா என்பதற்கு ரஞ்சயதி இதி ராஜா என்பது பொருள். அதாவது மக்களுடைய மனதை மகிழச் செய்பவன் என்பதாகும். இவன் தேரேறி புறப்பட்டால் கடல்கள் இறைச்சலிடாமல் அமைதியாக நின்றன. மலைகள் அனைத்தும் அவனது பாதையை தடுக்காமல் வழிவிட்டு நின்றன. அவனுடைய விருது கொடிகள் என்றுமே தாழ்ந்ததில்லை. பூமி உழுது பயிரிடாமலே தானியங்கள் விளைந்தன. நினைத்த மாத்திரத்தில் அனைவருக்கும் அன்னம் கிடைத்தது. பசுக்கள் வேண்டியதை தருவனவாக இருந்தன. இலைகளில் கூட தேன் நிரம்பி இருந்தது. மன்னனான பிருது பிறந்த பொழுதே பிரம்மாவை குறித்து பெருவேள்வி ஒன்று செய்தான். அந்த வேள்வியில் இருந்து சுத்தியா காலத்தில் சோமாபிஷவ தினத்தில் பேரறிஞரான சூதன் பிறந்தான். அந்த பெருவேள்வியில் இருந்து பேரறிஞரான மாகதனும் பிறந்தான். அப்பொழுது அங்கிருந்த முனிவர்கள் அந்த சூதனிடமும் மாகதனிடமும் கூறினார்கள், நீங்கள் இருவரும் மிகுந்த பராக்கிரமசாலியான வேணனுடைய திருக்குமாரனான பிருது சக்கரவர்த்தியை துதியுங்கள். உங்களுக்கான உயர்ந்த காரியம் இதுதான். அந்த மகாராஜனும் போற்றி துதிக்க வல்லவன் என்று கூற அவர்கள் இருவரும் கைகளை கூப்பிய வண்ணம் அந்த மகாமுனிவர்களிடம் கூறினார்கள், இந்த மாமன்னரோ இன்றுதான் பிறந்துள்ளார். நாங்கள் இவரது செயல்களை இது குறித்து கண்டதில்லையே. இவருடைய எந்த ஒரு குணமும் ஓங்கி தெரியவில்லை, புகழும் பரவியதாக தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எதை சொல்லி இவனுடைய புகழை பாடுவோம்? ரிஷிகள் சொல்கின்றார்கள், இந்த மகாராஜா வருங்காலத்தில் எந்தெந்த செயல்களை செய்ய போகிறாரோ, இனி வரும் காலத்தில் இவருக்கு என்னென்ன குணங்கள் எல்லாம் ஏற்பட போகின்றனவோ அதை குறித்து பாடுங்கள். இப்படி அவர்கள் சொன்னதை கேட்டதும் பிருத்துவிற்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. பின் தனக்குத்தானே சிந்திக்கலானார். மனிதன் நற்குணங்களை கை கொள்வதனாலேயே புகழ்ச்சிக்கு ஆளாகிறான். ஆகவே நான் முதலில் நற்குணங்களை சம்பாதிக்க வேண்டும். ஆகவே இவர்கள் நம்மை துதிக்க எந்தெந்த நற்குணங்களை வர்ணிக்கிறார்களோ நானும் அந்தந்த நற்குணங்களையே கடைபிடிப்பேன். இவர்கள் கூறும் தீய குணங்களை நான் விட்டுவிடுவேன் என்று மன்னர் நிச்சயம் செய்தார். அதன் பின் சூதமாகதர்கள் இருவரும் வேணனது திருக்குமாரரும் பரம புத்திமானுமான பிருது சக்கரவர்த்தி பின்வரப்போகும் காலத்தில் செய்யக்கூடிய நற்செயல்களை ஆதாரமாக கொண்டு உரத்த குரலில் அழகாக துதித்தார்கள். இந்த மன்னவர் வாய்மை உடையவர், கொடைவள்ளல், தான் செய்த பிரதிஜையை நிறைவேற்ற வல்லவர், செய்யக்கூடாத செயலில் வெட்கப்படுபவர், அனைவரையும் நேசிப்பவர், பொறுமையுள்ளவர், பராக்கிரமம் மிகுந்தவர், தீயவர்களை தண்டிப்பவர், தர்மம் அறிந்தவர், செய்நன்றி மறவாதவர், தயை உள்ளவர், எல்லோரிடமும் பிரியமாக பேசுபவர், போற்றத் தகுந்தவர்களை போற்றுபவர், வேள்வியில் நாட்டம் உடையவர், அந்தணர்களை போற்றி பாதுகாப்பவர், சாதுக்களான சான்றோர்களால் போற்றப்படுபவர், பகைவன் நண்பன் என்றில்லாமல் ஓரம் சாராது அனைத்து வழக்குகளையும் சமமாக தீர்த்து வைப்பவர்,
இவ்வாறு சூதமாகதர்கள் கூறிய குணங்களை எல்லாம் அந்த மன்னவன் தன் மனதில் இருத்திக் கொண்டு அதன்படியே நடந்து வந்தார். இவ்வாறு நற்காரியங்களை செய்து கொண்டு அந்த மன்னன் இப்பூமண்டலத்தை பரிபாலித்து வந்தார். மிகுந்த தட்சிணைகள் தந்து அநேக வேள்விகளை செய்தார். வேணன் இறந்ததனால் மன்னனற்றதாக ஆன இந்த பூமண்டலத்தில் பசியினால் வாடிய மக்கள் பேரரசனான பிருத்துவிடம் வந்து அவரை வணங்கி தாங்கள் முறையிடும் காரணத்தை கூறினார்கள். ஹே மன்னவா, நீங்கள் மன்னனாவதற்கு முன் அரசரில்லாமல் இந்த பூமி அனைத்து மூலிகைகளையும் உணவிற்கான பதார்த்தங்களையும் தனக்குள்ளே இழுத்துக் கொண்டு விட்டது. ஆகவே உணவின்றி மக்கள் பசியால் வாடி வதங்கி இறக்கிறார்கள். அன்னம் பானங்கள் தந்து எங்களை காத்தருளவே பிரம்மதேவர் உங்களை தோற்றுவித்து எங்களுக்கும் கொடுத்துள்ளார். பசியினால் பீடிக்கப்பட்ட எங்களுக்கு பிழைக்கும்படியான ஓஷதிகளை தந்து எங்களை காத்தருள வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் பிரார்த்திக்கிறார்கள். உடனே பிருதுமன்னனும் இதை நன்றுன்னு ஆமோதித்து விட்டு ஆஜகவம் என்று சொல்லப்பட்ட தன் பிள்ளையும் திவ்யமான பானங்களையும் கையிலேந்தி மிகுந்த கோபத்துடன் பூமியின் பின்னால் ஓடினார். அப்பொழுது பயத்தினால் மிகுந்த கலக்கம் கொண்டவளாகிய பூமி தேவி பசுரூபம் கொண்டு பிரம்மலோகம் வரை அனைத்து உலகங்களுக்கும் சென்றார். எங்கெல்லாம் சென்றாளோ அங்கெல்லாம் பானத்தை தொடுத்து தன் பின்னாலேயே துரத்தி வரும் பிருது சக்கரவர்த்தியை கண்டார். பிருது சக்கரவர்த்தியினுடைய பானத்திலிருந்து அடிபடுவதிலிருந்து தப்பி பிழைக்க நினைத்த பூமி பிராட்டி மிகுந்த திறன் படைத்தவராகிய பிருது மன்னரிடம் நடுங்கிக் கொண்டே கூறுகின்றார். ஹே மன்னா, பெண்களை கொள்வது மிகுந்த பாவம் என்பது தங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிந்துமா நீ என்னை கொல்ல முயற்சிக்கின்ற? பிருது சொல்கின்றார், ஹே பூமி பிராட்டியே, தீமை செய்பவன் ஒருவனை கொள்வதால் மக்கள் பலருக்கும் நன்மை உண்டாகும் என்றால் அப்படிப்பட்ட கொலையினால் புண்ணியம் ஏற்படுமே தவிர பாவம் உண்டாகாது. ஹே மாமன்னரே, ஒருவேளை மக்களது நலன் கருதி என்னை கொல்ல விரும்புவீர்களே, ஆனால் நான் இறந்து விட்டால் பூமி இல்லாமல் இந்த மக்கள் எங்கு செல்வார்கள், எங்கே தங்குவார்கள் என்று கேட்கின்றார். உடனே பிருத்து கூறுகின்றார், எனது கட்டளை மீறிய உன்னை கூர்மையான அம்புகளால் வதைத்துவிட்டு எனது யோக சக்தியின் பலனால் நான் இந்த மக்களை தாங்கிக் கொள்வேன் என்றார். இவ்வாறு அந்த மன்னன் கூறியதை கேட்டதும் மிக நடுங்கிய பூமி தேவி அந்த மன்னனை திரும்பி வணங்கி கூறலானாள். ஹே மன்னா, உபாயத்தினால் அனைத்து செயல்களும் பலன் தருமே அன்றி வேறு விதமாய் கைகூடுவதில்லை. நான் தங்களிடம் ஒரு உபாயம் கூறுகின்றேன். அது தங்களுக்கு உகந்ததாய் இருப்பின் அதன்படியே செய்வீரார். நான் எந்த ஓஷதிகளை எல்லாம் என்னிடத்தில் அடக்கிக் கொண்டிருக்கின்றேனோ அவை அனைத்தையும் பால் வடிவமாக என்னுள்ளே வைத்திருக்கின்றேன். தாங்கள் விரும்பினால் அவற்றை பால் வடிவமாகவே தருகின்றேன். ஆகவே தர்மம் அறிந்தவர்களில் சிறந்தவனே, தங்களின் மக்களின் நன்மையை கருதி ஒரு கன்றை தருவீர்களேயானால் அக்கன்றிடத்திலே கொண்ட வாத்சல்யத்தினால் நான் அந்த ஓஷதிகளை பால் வடிவமாக தர முடியும். நான் தரும் பால் உலகமெல்லாம் பரவும் பொருட்டு மேடு பள்ளமாக இருக்கும் என்னை சமமாகும்படி மலைகளை எல்லாம் விலக்கி மேடு பள்ளம் இல்லாமல் சமப்படுத்துவீராக. அப்பொழுதுதான் ஓஷதிகளின் விதை வடிவமுள்ள பாலை எங்கும் உண்டாக்க முடியும். இப்படி பூமிதேவியானவள் கூறியவுடன் பிருதுமன்னன் 100,000 மலைகளை தன் வில்லின் நுனியினாலே அப்புறம் தள்ளி அவற்றை ஒரு புகமாக சேர்த்து வைத்தார். இதற்கு முன்பு மலைகள் பரவி இருந்ததால் பூமண்டலம் சமமாக இல்லாமல் ஏற்றத்தாழ்வோடு இருந்தது. அதனால் கிராமம் நகரம் என்ற நியமமின்றி இருந்தது. மைத்ரேயரே, அந்த சமயத்தில் பயிர் பச்சைகள், பசுக்களை காத்தல், உழவு, வாணிபம் என்கின்ற எந்த ஒரு நியமமும் இல்லை. இவை அனைத்தும் வேணனது திருக்குமாரனான பிருத்துவின் காலத்தில் இருந்துதான் தொடங்கியது. எங்கெல்லாம் பூமி சமதளமாக இருந்ததோ அங்கெல்லாம் ஜனங்கள் வசிக்க ஆசைப்பட்டனர். பிருத்து மன்னனாகி இப்பார் முழுவதையும் சமமாக்கி மக்களை குடியேற்றுவதற்கு முன் பழங்கள், காய்கனிகளே மக்களின் ஆதாரமாக இருந்தது. ஓஷதிகள் பூமியில் மறைந்திருந்ததனால் அக்கனி கழகுகளும் கிடைத்தற்கு அரிதாய் இருந்தன. இப்படி வேணனது மகனாகிய பிருது மகாராஜா ஸ்வயம்புவ மனுவை கன்றாகச் செய்து தன் கையையே பாத்திரமாக கொண்டு மக்களின் நன்மைக்காக அனைத்து பயிர்களையும் கறந்தார்.
அப்படி அவர் உண்டாக்கிய ஆகாரத்தினாலேயே மக்கள் சக்தியையும் பலத்தையும் பெற்று சுகமாக வாழ்ந்திருந்தார்கள். அவர் தந்த ஆகாரத்தினால்தான் இன்றளவும் மக்கள் ஜீவித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த பிருதுமன்னன் இப்பூமிக்கு பிராணனை கொடுத்ததினால் பூமிக்கு தந்தையாக கருதப்பட்டார். ஆகவே இந்த பூமிக்கு பிருத்வி என்கின்ற திருநாமம் ஏற்பட்டது. பிறவியை தந்தவன், பூணூல் போட்டு வைத்தவன், அன்னமளித்தவன், பயத்திலிருந்து காப்பாற்றியவன், கல்வி கற்பித்தவன் ஆகிய ஐவரும் தந்தைக்கு சமமானவராக கொண்டாடப்படுவார்கள். முனிவரே, அதன் பின் தேவர்களும் ரிஷிகளும் தைத்தியர்களும் அரக்கர்களும் கந்தர்வர்களும் நாகர்களும் பித்ருக்களும் மரங்களும் மலைகளும் யக்ஷர்களும் தங்கள் தங்கள் ஜாதிக்கான பாத்திரத்தையும் கன்றையும் கறக்கின்றவனையும் உண்டாக்கி தங்களுக்கு இஷ்டமான பொருட்களை கறந்து கொண்டு மகிழ்ந்தனர். ஆகையால்தான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடித்தாமரைகளில் இருந்து தோன்றிய இப்பூமண்டலமே அனைத்திற்கும் பிறப்பிடமாக விளங்குகின்றது. அவளே அனைத்தையும் உண்டாக்கியவள், அவளே அனைத்தையும் தாங்கி போஷிப்பவளும் ஆகின்றாள். இவ்வாறு முன்காலத்தில் வேணனது திருக்குமாரனான பிருது சக்கரவர்த்தி பிரதாபசாலியாகவும் பிரபாவசாலியாகவும் விளங்கினார். மக்களை மகிழ்வித்ததால் அவர் ராஜாவாக கொண்டாடப்பட்டார். யாரொருவர் மன்னர் பிருதுவின் இச்சரித்திரத்தை சொல்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்வில் கெடுதலான சம்பவங்கள் ஏதும் நடக்காது. பிருதுமாமன்னனின் உயர்ந்ததாகிய அவனுடைய பிறப்பு முதலான பிரபாவங்களை கேட்பவனுக்கு தீய கனவுகள் ஏதும் வராது. சாந்தமான கனவுகளேதான் வரும் என்று பராசரர் மைத்ரேயருக்கு கூடி முடிக்கின்றார். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஹரியே நமஹ. இதி ஸ்ரீ விஷ்ணு புராணே பிரதம அம்சே த்ரயோதசோऽध्यायः सम्पूर्णम्. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. श्रीमते निगमांत महादेशिकाय नमः.